ஒரு பொண்ணு வெளியில போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வரா. அப்ப அவ வீட்ட சுத்தி ஃபுல்லா போலீஸ்காரங்களா இருந்திருக்காங்க. இந்த பொண்ணு போயிட்டு போலீஸ்காரங்க கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. அதுக்கு அந்த போலீஸ்காரர் உங்க ஹஸ்பண்ட யாரோ கொன்னுட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. இவங்களால அத தாங்கிக்க முடியாம அழுகுறாங்க. He's been killed, man. என்ன பொண்ணு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பரிசுத்த காதல் அப்படின்னு சொல்லுவேன்னு நினைச்சீங்களா? அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட கொல்ல சொன்னதே அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க பேரு டாலியா. இவங்களுக்கும் இவங்க ஹஸ்பண்ட் மைகவும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருக்கு. 6 மாசத்துக்கு இட் வாஸ் ஓகே. பட் அதுக்கப்புறமா இவங்களுக்கு வந்துட்டு இவங்க ஹஸ்பண்ட பிடிக்காம போயிருச்சு. அவங்களுக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் மைக்கு வேணாம். ஆனா அவரோட காசு வேணும். ஸோ உட்காந்து பிளான போடுறாங்க. ஃபர்ஸ்ட் பிளான் என்னன்னா அவரை போலீஸ்ல மாட்டி விடுறது. அதுக்காக ரேண்டம் நம்பர்ல இருந்து போலீஸ்காரங்களுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி இவர்கிட்ட ட்ரக்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு இவங்களே கொண்டு போயிட்டு அவரோட கார்ல ட்ரக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. போலீஸும் வந்து செக் பண்ணி பார்க்கறாங்க. பட் பெருசா எதுவும் கிடைக்கல. இவங்களுக்கு சரியான டென்ஷன் ஆயிருது. அவனை எப்படியாவது போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்காக அவங்க ஃப்ரெண்டு முகமது கிட்ட போறாங்க. இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்துட்டு என்னை அடிக்கிறாரு, உதைக்கிறாரு, அவர் எப்படியாவது போட்டு தள்ளணும், ஏதாச்சும் ஹிட்மேன் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. முகமதுக்கு இந்த சைடுல எதுவுமே புரியல. ஏன்னா இவங்க சீரியஸா ஒரு சைடுல கொல்லணும்னு பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க கொன்னுட்டாங்கன்னா போலீஸ் வந்து இவங்களை ஏதாச்சும் பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல இவர் போய் போலீஸ் கிட்ட சொல்லிடுறாரு. ஆனா போலீஸால இவர் சொல்றது மட்டுமே வச்சு டேலியாவை அரெஸ்ட் பண்ண முடியாது. சோ போலீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு போலீஸ் ஆபீசரையே ஹிட்மேனா மாறுவேஷம் போட்டு டேலியா கிட்ட அனுப்பியிருக்காங்க. அவங்களும் வந்துட்டு பிளான் எல்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன பிளான்? இவங்க காலங்காத்தால இந்த ஜிம்முக்கு போயிருவாங்க. அந்த கேப்ல வந்துட்டு ஹிட்மேன் வந்துட்டு இவங்க ஹஸ்பண்ட கொன்றணும். இவங்க எதுவுமே தெரியாத மாதிரி வந்துட்டு ஒரு ஆக்டிங்கை போட்டு அவர் காசெல்லாம் எடுத்துட்டு ஹாப்பிலி அவர் ஆஃப்டர்னு வாழுவாங்க. இதை வந்துட்டு போலீஸ்காரங்க பின்னாடி ஒரு சீக்கிரட்டான கேமரா வச்சு ரெக்கார்டும் பண்ணிடுறாங்க. தென் பிளான் படி ஆகஸ்ட் 2009 போய் இவங்க கிளம்பி ஜிம்முக்கு போறாங்க. அந்த கேப்ல போலீஸ் இவங்க வீட்டுக்கு வர்றாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உங்க வைஃப் உங்களை போட்டதுல பாக்குறாங்க, எங்க கூட கொஞ்ச நேரம் கோஆபரேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப நடந்த சீன் தான் இது. போலீஸ்காரங்க வெளியே நிற்கும் போது என்ன ஆக்டிங்னு வருங்க. டேலியா மட்டும் தமிழ்நாட்டில் பிறந்திருந்தாங்கன்னு வைங்க, என்னை விட நல்லா நடிக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசனே இண்டஸ்ட்ரி விட்டு வெளியே போயிருப்பாரு. இவங்க நடிச்சது பார்த்து போலீஸ்க்கு சரியான சாக்கு ஃப்ரெண்ட்ஸ். கூட்டிட்டு போய் உட்கார வச்சு உங்க ஹஸ்பண்டுக்கு யாராச்சும் எனிமீஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்களும் வாய்க்கு வந்தபடி எல்லாம் அடிச்சு விட்டுருக்காங்க. ஒரு டைமுக்கு மேல போலீஸால பொறுக்க முடியாம இந்த பாருமா நீ பேசின வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசின வீடியோவை போட்டு காட்டி அவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. 16 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்குது. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் மைக் ஃபாதர் வந்துட்டு எப்படி அவங்களுக்கு வந்துட்டு கொலை பண்ணணும்னு தோணுச்சு? ஃபாதர் மைக்குக்கே இந்த நிலைமைனா சாதாரண மனுஷால் நம்மெல்லாம் என்ன பண்றது?